ஏங்க நம்ம பெல்லைக்கான் சேனலுக்கு வாங்க. ராயல் என்ஃபீல்டு ரீபான் காத்துட்டு வச்சுருக்கீங்களா? என்ன டவுட்னாலும் சரி பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றும் அக்கா பிரித்து நம்ம சொல்லியிருக்கேங்க. வீலை கழுத்துங்களா, பேரியும் சரி பண்ணுங்களா, சைலன்ஸ் பண்ணுங்களா, எல்லாம் நம்ம சேனலில் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுற சார்ஜருங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கொஞ்சம் இத்தனை நாள் வீடியோ போடாத காரணம் நமக்கு வீடியோ எடுத்து தரக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, அதை யூஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கேப் வரணும் தெரிஞ்சுக்கணும், வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு. அவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ மேக்ஸிமம் வந்து டாபிக்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும். வண்டி எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, சில டைம் வந்து நீங்கள் எடுக்காமல் வந்துருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுறது, சார்ஜ் போகிறக்க ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போகணும். கழட்டி மாட்டுற வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஆனால் நாமளே சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்குறதுங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஏன்னா அது பேஸ் பண்ண சில டேட்டாவில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அப்புறம் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஃபியூச்சர் அப்டேட்ஸ்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக ஒரு மாதிரி பின் பண்ணுவேன். இதெல்லாம் எப்படி கழட்டி மட்டும் நாள் வீடியோ பண்ணியாச்சுங்க. இருந்தாலும் ரன்னிங் நீங்கள் பார்த்துக்கலாம். சார்ஜருங்க, இது யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதை கழட்டி காமிச்சிட்றேன், இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது கழட்டிக்கணும் உங்களுக்கு தெரிய வரும். இதில் போட்டுக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வேணும்க்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டை பார்த்து இதை வச்சு எதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அல்டிமேட் திருப்பி ஃபஸ்ட்டு அவ்வளோ வோல்ட் இருக்குது காமிச்சிட்றேன். பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம காமிக்கிற வோல்ட் வந்து 13.2 அந்த மாதிரி காட்டுது. இன்சர் காமிச்சிட்றேன். இந்த பேட்டரி வந்து ரெகுலராக நம்ம வண்டி வச்சு எப்படி சார்ஜ் ஏற்படுது அப்படிங்கிற வீடியோவும் பண்ணியாச்சு. அதையும் நீங்கள் லிங்க் கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சார்ஜ் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அவுட் சைடு வச்சு பண்ணுங்கள், வெளியே. ஏன்னா திடீர்னு பிளாஸ்ட் ஆனால் கூட சேஃப்டிக்காக சொல்கிறேங்க. அதுக்காக வெடிக்குன்னு சொல்கிறீங்க, சும்மா சொல்கிறேன். சார்ஜர் ஆனோடனே ஸ்க்ரீனில் வருது ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த சார்ஜரை பேட்டரி கனெக்ட் பண்ணாமல், அதாவது லோடு கொடுக்காம எம்டியாக நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்ட்டு. 17.3 அந்த ரேஞ்சில் காட்டுது. இதை நம்ம பேட்டரி அந்தளவுக்கு ஸ்பாயில் பண்ணாதுங்க. ஏன்னா லோடு இல்லாமல் எப்படி காட்டுதுன்னா, லோடு கொடுத்தோம்னா கொஞ்சம் குறையும். அப்படிங்கும்போது நம்ம பைக்கில் கூடிய 6 யூனிட் இருக்குங்களா, ரெகுலராக நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுங்களே, அந்த யூனிட் வந்து அவுட்புட் எவ்வளோ கொடுக்குமோ அந்த அளவு தான் வருது. அதனால் பேட்டரி ஸ்பாயில் பண்ணாது. ஓவர் வோல்ட் இல்லைங்க, கரெக்டான ப்ரொபோஷனில் இதை டிசைன் பண்ணப்பட்டிருக்கனால நம்ம பேட்டரி ஸ்பாயில் பண்ணாதுங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னா இதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓவர் ஹீட் ஆனாலும் பேட்டரி நம்ம சார்ஜ் ஓவர் ஹீட் ஆனாலும் இது ஆட்டோ கட் ஆஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னதான் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுவே கட் ஆனாலும், இல்லை பேட்டரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும், நாம் மேனுவலாக செக் பண்ணி இவ்வளோ சார்ஜ் போதும், இல்லை ஹீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிக்கிறாங்க. பெஸ்ட்டு வே. நாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிட்டு அப்புறம் ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. அது அத்தனையும் யூஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்குது எந்த மாதிரி பேட்டரி அதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இதனுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். கரெக்டாக பார்த்துக்குங்க. ப்ளஸ் மைனஸ்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிளிக் பண்ணணும், மாற்றி பண்ணிடாதீங்க. என்ன தான் ஒரு சர்க்யூட் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் இருந்து காப்பாற்றமான தலைமை கூட நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக பொடி வரச்சு தான், அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைங்க. இப்போ அதுவே டிஃபால்ட்டாக காட்டுது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் ரியலாக இருக்குமான்னு தெரியலிங்க. வோல்ட் 12.9 காட்டுது. மல்டிமீட்டர் மெஷர் பண்ணப்போ 13.2 காமிச்சு, இதில் வந்து 12.9 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ ஆன் பண்ணலாம். டிஎஸ்ன்னு போட்டிருக்கீங்களா, டீசல்ஃபேட்டுங்கிற அந்த ப்ராசஸ் தான் டிஎஸ்ன்னு ஷார்ட்டாக காட்டுதுங்க. ஒரு இது நம்ம ஓட்டாமே வச்சுருந்தோம்னா அதில் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை ஹை சார்ஜ் மூலமாக பிரேக் பண்ணுற இந்த ப்ராசஸில் இப்போ இருக்குது. டீசல்ஃபேட் ஆகிட்டு அப்புறமேட்டு சார்ஜ் பண்ணப்படும். சார்ஜ் பண்ண வரும்போது டிலீட் பண்ணிடுவோம், ஓகே சார்ஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவே கட் ஆயிருங்க. இதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மோடுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணப்படுங்க. நாம் இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது அதுலேயே புக்லெட் மாதிரி கொடுத்துட்றாங்க, எந்தெந்த மோடு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு பேட்டரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் வேணால் ரிப்பேர் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு நார்மலாக நார்மல் மோடில் விட்டுறேன், அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட மோடில் விட்டுறேன். வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேட்டரி ஃபுல்லுன்னு காட்டுது. முன்னாடி டீசல்ஃபேட் மோடு, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஃபுல்லுன்னு காட்டிடுச்சு. இதில் ஆட்டோமேட்டிக்காக ஏஜிஎம் டிடெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம பேட்டரி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க, ஏஜிஎம் பேட்டரின்னு போட்டிருக்கு. இந்த சார்ஜரும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஜிஎம் மோடுக்கு மாறிட்டு ஆட்டோமேட்டிக் பேட்டரி சார்ஜர் இருக்கிறனால பெஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன வகையான பேட்டரி யூஸ் பண்ணுறோம் தெரியலனா கூட இதுவே டிடெக்ட் பண்ணி விட்டுக்குது. இதே மீறி மேனுவலாக சில ஒர்க் பண்ண வைக்கனாலும் நீங்கள் பண்ண வைக்கலாம். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணியாச்சு. சார்ஜ் ஃபுல்லாகப்பட்டிருக்கு. எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் எவ்வளோ ஓட் இருக்குன்னு மாறி மாறி அதுவே காட்டுது. இப்போ இருக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க. ஏன்னா பொறி வரும். பொறி வந்தாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், வரல. இப்போ நம்ம மாட்டிட வேண்டியதான் வண்டியில். அப்போ உண்மையிலுமே இந்த பிராண்டு பெஸ்ட்டு பிராண்டுங்க. நான் உங்களை ஓப்பனில் சொன்ன மாதிரி தான். இது ஆன்லைனில் வாங்கினது. இதோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். 12 வோல்ட்டு 8 ஆம்ஸுக்கு இது தாராளமாக ஓகேங்க. இப்போ இதை கழட்டி காமிச்சிட்றேன் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டார்ட் ஆகிப்புங்க. கொஞ்சம் பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறனால பார்த்தா கழட்டணும், இல்லைனா இதை நம்ம பிரேக் பண்ணிடுற உள்ளே இருக்க த்ரெட்டை.
கழட்டிட்டு உடனே சர்க்யூட்டில் கை வச்சிடாதீங்க. ஏன்னா ஒருவேளை இதில் ஏதாவது கெப்பாசிட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா கரண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். கெப்பாசிட்டர்ஸ் தான் இருக்குங்க. நம்ம கை வைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட் இல்லை. நான் சொன்னதைங்க ஃபேன் பார்த்தீங்களா, இதானா ஓன மாதிரி இல்லைங்க. ஒருவேளை இந்த சர்க்யூட்டு ஹீட் ஆச்சுன்னா ஓடும் போல். இப்போ இந்த சர்க்யூட்டை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனுக்காக கொடுக்கப்பட்ட சர்க்யூட்டு இது பார்த்தீங்களா, காயில் என்னவோ சின்ன லெவலில் இருக்குங்க. இது அந்தளவுக்கு கற்றுக்கணுமான்னு தெரியாது. பார்க்க டிரான்சிஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன காயில் பெரிய கெப்பாசிட்டரு, இதன் மூலமாக தாங்க சார்ஜ் ஏற்படுது. அப்போ இதனுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம போட்டால் சார்ஜ் ஏறுமோ அந்த மாதிரி பார்த்து பண்ணணும். ஆனால் இது என்ன பிராண்டு இல்லை என்ன கண்ட்ரி குறின்னு தெரியல. சில லாங்குவேஜ் வேறு டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் எழுதியிருக்க மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்ட்டு. இருந்தாலுமே ஒரு டைம் பீங்க நான் சார்ஜ் பண்ணிக்கணும், கொஞ்சம் நவுத்தியாவது விடணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க இது பெஸ்ட்டு. அப்புறம் சப்போஸ் பேட்டரி சார்ஜர் இல்லை, வண்டி நவுத்தியோன்னா தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோம். தள்ளிவிட்டால் எதன் மூலமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ A to Z இந்த வீடியோக்கு சப்போர்ட் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்றோம். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை கொடுத்துருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே அந்த வேல்யூ அந்த நம்பர் தான் போடப்பட்டிருக்கு. சப்போஸ் ஏதாவது ஸ்பாயில் ஆச்சுன்னா உங்களால் கரெக்டாக அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும், காம்பனன்ட் கிடச்சி அப்படின்னா தாராளமாக பண்ணி இது ஆங்கிலம்னா வர மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டுனா இந்த உள்ளே பார்க்குறீங்களா, இந்த காம்பனண்ட்டுக்கு எந்த பேட்டரி அப்ளிகபிளோ அது மாதிரி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சொன்னீங்களா த்ரெட்டு பாருங்கள், உள்ள ஒரு த்ரெட்டு வந்து வீக்கராக தான் இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறனால நம்ப முடியாது, வீக்கர்னா நம்ப முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இதை கழட்டணும், மாட்டணும். இந்த ஃபேனை மாட்டும் போது இதனுடைய கவர் சைடு வச்சு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக சீட்டிங் ஆகுது. இந்த ஒயரும் கரெக்டாக வச்சு எட்ஜு டு எட்ஜு கரெக்டாக லாக் பண்ணணும். இப்போ லாக் ஆகிடுச்சு, எல்லாமே சவுண்ட் கிடச்சிங்களா. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இன்புட் 100 to 240 வோல்ட் ஏசிங்க. அப்புறம் இதனுடைய ஹெர்ட்ஸ் பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி 50-60, மேக்ஸிமம் 105 வாட்ஸ் வரைக்கும் இது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அவுட்புட்டு 12 வோல்ட்டு, மேக்ஸிமம் 7 ஆம்ஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான், ஆனால் 8 ஆம்ஸ், 1 ஆம்ஸ் கொஞ்சம் கூட. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணிடும். மீதியெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு. மெயினாக எனக்கு தெரிஞ்சு பேட்டரியை சார்ஜ் பண்ணப்படும் போது இது முடிஞ்ச அளவு பேட்டரியை வெடிக்க வைக்காது. ஏன்னா உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி லெவலில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது டெம்பரவரியாக பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணும்போது அவுட் சைட் பண்ணுங்கள். திடீர்னு ஏதாவது கொஞ்சம் ஷார்ட் சர்க்யூட் ஏதோ ஒன்று வெடிச்சுன்னு வச்சுக்கலேன், நமக்கு இதெல்லாம் அதனால வெடிக்க நான் சொல்ல வரல, ஒரு சேஃப்டிக்கு அந்த பாயிண்ட் சொல்கிறேங்க. இப்போ அடுத்த டெர்மினல் மாட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வச்சுருங்க. இதை டெர்மினல் மாட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இதை எடுத்து இதுமாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு டச் பண்ணி விட்டுருங்க. ஒரு பொறி வரும், அதுக்கப்புறம் பொறி வராது. அவ்வளோதாங்க. ஸ்பார்க்கு வரல, ஆனால் லைட்டாக சவுண்டு கேட்டுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயாக மாட்டிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எம்ஐ லைட் வந்து போகணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக எல்லாமே செட்டேட் பண்ணிக்கணும் அர்த்தம். பாருங்கள், எது ஸ்பார்க்கோ எதுவுமே ஃபார்ம் ஆகலை. இப்போ எம்ஐ லைட் போயிடுச்சான்னு பார்க்கலாம். எம்ஐ லைட் போயிடுச்சு. அப்போ நம்ம எல்லாமே கரெக்டான ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம், சார்ஜும் கரெக்டாக ஏறப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸாக நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறதாங்க ராயல் என்ஃபீல்டு, அதுவும் ரீபான் கிளாஸ் 50 ஒவ்வொரு விஷயமும் மேக்ஸிமம் நாமளே பண்ணிக்க முடியுங்க. அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்குங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 50 பேஸ் பண்ணி பண்ண இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்பெனிஸ்க்கு கண்டிப்பாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டோம், அதாவது இந்த பேட்டரி சார்ஜர் பண்ணிட்டோம், இதனால் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜா இல்லை வேறு இருந்துச்சுனாலும் ஃபியூச்சரில் கமெண்ட் ரொம்ப ஃபஸ்ட்டாக பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.